ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு ரேண்டமான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே டிஃபன் லஞ்ச் ரெண்டுமே முடிச்சுட்டு போய் செடி பக்கம் போய் 2 நாள் ஆச்சு அப்படின்னுட்டு விதையெல்லாம் ஊற போட்டிருந்தேன். சரி அதெல்லாம் போய் ரெடி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னுட்டு எல்லாம் விதையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சரியான வெயில். அதுக்கப்புறம் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். பயங்கர தலைவலி வந்துருச்சு வெயிலில் போனங்காட்டி. அதுக்கப்புறம் மீதி இந்த விதை தான் இருந்துச்சு. மீதி விதையெல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த விதையை மறுபடியும் அப்படியே நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே பிளாஸ்டிக் கவரில் போடாமல் ஒரு டப்பாவில் போடலான்னு எடுத்துக்கிட்டேன். கவரில் போட்டோன்னா கீழே மேலேயும் சிந்திக்கும், எங்கே வச்சு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால் சரி பிளாஸ்டிக் டப்பாவில் போடலான்னு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாழைப்பழம் வீணாயிருச்சு. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தேன்னா, அப்புறம் அப்படியே ஹேர் பேக் போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளோ பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரத்தெல்லாம் விளக்கணும். காலையில் இட்லி தான் செஞ்சுருந்தேன். இட்லி செஞ்சுட்டு சாப்பாடு குழம்பு ரசம் வச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு அனுப்பியாச்சு. கவரை கொஞ்சம் வெளியே போட்டுருணும். இதில் தயிர் மீதி, அவ்வளோதான் தயிர் இருக்குது. நான் ஒரு நாள் டம்ளர் அளவுக்கு தான் தயிர் எடுத்துப்பேன். நிறைய தயிர் எடுத்து அந்த புளிச்சு மறுபடியும் கீழே ஊற்றுற மாதிரிலாம் வச்சுக்க மாட்டேன். அன்னன்னைக்கு தேவையான தயிர் அன்னன்னைக்கு போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் சிம்னி க்ளீன் பண்ணி ஒரு 2 மாதம் ஆகப்போகுது. அதனால் அதை க்ளீன் பண்ணணும். அதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பயும் க்ளீன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே தான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கிறனால. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கவுண்டர் டாப்பு பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு சரி ஹேர் பேக் போடலாம் அப்படின்னுட்டு எடுத்து வச்சுருந்தேன். பழம் நல்லா பழுத்துருச்சு. சரி அது கீழே போட மனசு வராமல் தான் சரி ஹேர் பேக்காவது போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணிக்கிட்டு. ஆனால் நான் எப்பயுமே மாதத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி ஹேர் பேக் ஏதாவது போட்டுக்குவேன். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் மட்டும் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணுறதால ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் தலையிலேயே காலையில் எண்ணெய் வச்சுட்டு மறுபடியும் நிறைய எண்ணெய் சேர்ந்துரும் அப்படின்னுட்டு தான் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றல. இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த மேலே இருக்கிறத மட்டும் கழுவி விட்டுடலாம். இதில் எண்ணெய் இருக்கிறனால ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காகுது மிக்ஸி க்ளீன் பண்ணங்காட்டி. பைப்பையும் அப்படியே சேர்த்து கழுவி விட்ருவேன். நான் ரெகுலராக இந்த மாதிரி பைப்பை தேய்ச்சி விட மாட்டேன். அப்பப்போ அந்த ரொம்ப உப்பு படிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நார் போட்டு தேய்ச்சி விட்ருவேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நீங்கள் டயர்டாக இருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க முடியும், வேலையும் கடகடன்னு முடியும். நீங்கள் டயர்டோட வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் டயர்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதே நான் ரெஸ்ட் எடுக்காமல் பண்ணேன்னா அது ஒரு 2 மணி நேரத்தை செய்கிற வேலையை 4 மணி நேரம் செய்கிற மாதிரி இருக்கும். பருப்பு வேறு தீர்ந்து போயிடுச்சா, சரி அதை ஃபில் பண்ணி வைக்கலான்னு அந்த பருப்பை எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்குவேன். நிறைய எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தீந்துருச்சா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஜாமானை தெரியாது. அப்படிங்கிறதுக்காக ஃபில் பண்ணுறப்பே கம்மியாக ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். மறுபடியும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இது அரிசி கோலமாவுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு. இதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிறப்ப சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரிசி மாவு குழம்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வைங்க, நமக்கு எப்போ வேணுமோ அப்போ லைட்டாக ஒரு தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் ஊற வச்சு அரைச்சி அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட மறுபடியும் இதை தீர்ந்தப்போ கூட மறுபடியும் கூட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேர் பேக்குக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது மேலே மட்டும் கலராக ஒரு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்லான்னு சாமி கும்பிட்டுருக்கேன். செவ்வாய்க்கிழமை மட்டும் வெள்ளி விளக்கு ஏற்றிடுவேன். மற்ற நாள்லாம் வெள்ளி விளக்கு ஏற்ற மாட்டேன். காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் ஏற்றிடுவேன்.
விநாயகர் சதுர்த்தி வேறு வரதுனால இடியாப்ப மாவு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதையும் கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. இது வந்து ரேசன் அரிசியில் தான் வந்து மாவு ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.